திருமாவளவன் இத்தனை வருஷமா பார்த்துருக்கீங்க. அவர் இப்படி தடுமாறி பார்த்துருக்கீங்களா? நீங்க பேசும்போது தெளிவா அவர் ஆணித்தரமா ஒரு பேசக்கூடியவர். இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க அதிமுக இன்னைக்கு எம்எல்ஏக்கள் போறாங்க. அதை அன்னைக்கு இது சரியில்லாதது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, இதை என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி சொன்னவர் மறுபடியும் அப்படியே மாற்றி அது உட்கட்சி. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றாரு. அந்த திருமண நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விரைவிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு கூடிய விரைவில் தேர்தல் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால் என்னை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தாவேகா இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி இப்போ அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிகள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை அவங்க நம்பலை. அதே போல இவங்க தாவேகாவை நம்ப. இப்போ கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளுக்கு தாவேகா தரப்புல அமைச்சர் பதவி வழங்கப்படுது. இது தாவேகாவோட பெருந்தன்மையா பார்க்குறீங்க? மந்திரி பதவி கொடுக்கலாம், ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? அப்போ முடியாதுங்கிறப்ப இது பெருந்தன்மைன்னு எப்படி சொல்றேன்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. திமுக கூட்டணியிலே தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் சொன்னா ஒரு 3 காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? 3 காரணம் சொன்னால் ஒன்று சோஷியல் மீடியாவோட எஃபெக்ட் ஒன்று சொல்லலாம். அப்புறம் ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஒரு சாரார் வாக்களித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் உங்களுக்கு அதாவது நேச்சுரலாக சோஷியல் மீடியா எஃபெக்ட் ஒன்று, திட்டம் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணது அது தெளிவாக அதை பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம தெளிவாக சொல்லணும். இப்போ நீங்கள் திட்டம் போட்டு சொன்னீங்க, யாருக்காக திட்டம் போட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு மாற்றத்தை திமுக அதிமுக தாண்டி யாராவது புதுசாக ஒருத்தரை கொண்டு வரதுக்கு வேண்டி நீங்கள் மீடியாக்களாகட்டும் அல்லது சோஷியல் மீடியாவில் இருக்கிற அவங்களாகட்டும் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் அவருடைய சினிமா புகழும் அதில் ஒன்று. ஸோ இதுதான் அதுக்கான காரணிகள். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவும் சினிமா புகழும் ஒரு 15-16% ஓட்டு இல்லை 20% ஓட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி 35% மீதி இருக்கிறது மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அப்போ மாற்றம் வேணும்னு இதுக்கு முன்னாடி பல பேர் வந்திருந்தாலும் கூட இவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணம் அந்த இளைஞர்கள் மத்தியிலே உருவானதால் அந்த மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க. திருச்செங்கோடு தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நகரமாகவே மாற்றி வச்சுருந்தீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி திருச்செங்கோடு தொகுதி உங்களை கைவிட்டே போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த தோல்விக்கான முக்கிய காரணமாக என்ன விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. 5 ஆண்டுகள் நான் நிறைவாக பணியாற்றி இருக்கிறேன். இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இப்போ ஒரு புது ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் மூலமாக திருச்செங்கோட்டுக்கு இன்னும் நன்மைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். ஸோ இன்றைக்கி ஒரு அமைச்சர் அந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. அதன் மூலமாக நல்லது நடந்ததுன்னா சந்தோஷம்தான். தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு பெரும்பான்மையே கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக விட்டு வெளியேறுவது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? பின்னடைவாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு இது அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுவே இப்போ திமுக ஒரு 108 சீட்டு வந்திருந்ததுன்னு சொன்னால் இது நடந்திருக்காது. அதே போல் உங்களுக்கு தாவேகா ஒரு 80 சீட்டு தான் வந்திருக்கு, இல்லை 90 சீட்டு தான் வந்திருக்கு அப்படின்னா இது நடந்திருக்காது. அதாவது இவங்க போனால் அங்கே ஆட்சி அமைக்க முடியும், அந்த ஆட்சியில் இவங்களும் பங்கு பெற முடியுங்கிற ஒரு நிலை வந்ததுனால
அந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருந்தும் தாவைக்காவோட தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மட்டும் கூட்டணி கட்சிகளை மட்டும் குறிவைத்து இழுப்பதாக வந்து பார்க்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து இதை வந்து திட்டம் போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து புதுசாக வந்த கட்சி அப்படிங்கிறத விட இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு அவங்க சிறப்பாக அதில் செயல்படுறதா நான் பார்க்குறேன். அதாவது என்னென்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மதச்சார்பற்றவர்கள் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து கூட்டணி கட்சிகளை இழுத்துருக்காங்க. அப்போவே அவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க, அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அது மாதிரி திட்டம் போட்டு தான் அந்த வேலைகள் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, அரசாங்கம் இருக்குது. கம்யூனிஸ்டுகளாகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் ஐஎம்எல் ஆகட்டும் அவங்களாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கான அந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற மாட்டோம், ஆதரவு கொடுத்தது தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அரசுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன் இன்றைக்கல்ல, நீங்கள் வந்து ஃப்ளோரில் வந்து அன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தப்போ கூட அவங்க பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசரமாக நீங்கள் வந்து அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து அவங்க சட்டமன்றத்தில் வந்து ஒரு 25 பேர் மாற்றி தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறோன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசரப்பட்டு அதை பண்ணாங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்து அது வந்து ஒன்றொன்னா அது ஏன் மொத்தமாக வரலன்னு தெரியல, எல்லாமே திட்டமிட்டது தான். ஆனால் ஒன்றொன்னா வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றாரு. அந்த திருமண நிகழ்ச்சியில் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, விரைவிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு கூடிய விரைவில் வந்து தேர்தல் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அது அவருடைய இயக்கத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காருன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து தவறாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் வந்து நீங்கள் அப்படி தான் செயல்படணும், எதிர்கட்சியும் அப்படி தானே செயல்படணும். குறிப்பாக தமிழகத்தினுடைய இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி சும்மா சின்ன ஒரு 10-20 சீட்டு 25 சீட்டு அப்படின்னு அல்ல. இன்றைக்கி வந்து தேவையான அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு இருக்குது, எம்எல்ஏ சீட்டு இருக்குது. அதே சமயத்தில் குறைந்தபட்ச வித்தியாசத்தில் தான் வாக்கு வங்கின்னு பார்த்தா கூட, வாக்கு அந்த எவ்வளவு தேர்தலில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா கூட வெற்றி பெற்ற கட்சிக்கும் ரெண்டாவது வந்த கட்சிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதனால் அவங்க வந்து இதில் வந்து சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் என்னை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் கட்சியினுடைய சார்பாக வந்து விட்டார்கள், மக்கள் ஆதரித்து விட்டார்கள். ஒரு புதுவிதமான ஒரு ஆட்சியை ஒரு 5 ஆண்டு காலம் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இப்போது கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளுக்கு தாவேக தரப்பில் வந்து அமைச்சர் பதவி வந்து வழங்கப்படுது. இது தாவேகாவோட பெருந்தன்மையாக பார்க்குறீங்களா? இல்லை, இந்த சூழ்நிலையில் அதை பார்க்க முடியாது. இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு 130 சீட் வந்துருந்து இப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவியை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து அந்த சொல்கிற பெருந்தன்மைக்கான அர்த்தம் இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு தேவை இது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் தேவை, இவங்களுக்கும் தேவை. அந்த தேவையை தான் இன்னைக்கு வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மந்திரி பதவி கொடுக்கலன்னு சொன்னால் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. இல்லை, மந்திரி பதவி கொடுக்கலன்னா ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? அப்போ முடியாதுங்கிறப்ப இது பெருந்தன்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொன்னார். ஆனால் சொன்னதை நிறைவேற்றிருக்காருல்ல. இல்லை, அப்படி பங்கு கொடுத்துட்டா அப்புறம் இப்போ வந்து ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ணி எதுக்காக வந்து ஜெயிச்சவங்க 20 நாள் 25 நாளில் எதுக்காக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க? இதையெல்லாம் ஊக்குவிச்சிருக்க வேண்டாமே? அந்த ஒரு ஊக்கம் கொடுக்காம இவங்களாம் அங்கே பதவி விலகிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்படி தேவையில்லையே. அப்போ வந்து அதாவது அப்படி வந்து ஒரு பண்பாட்டோடு அப்படி ஒரு பெருந்தன்மையோடு இருந்தால் இதை நம்ம செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மந்திரி பதவி கொடுத்ததுங்கிறது கொடுத்து தான் ஆகணும். அது கொடுப்பது கட்டாயம். கொடுக்கலன்னா இவங்க போக மாட்டாங்கல்ல. இப்போது திமுக கூட்டணியில் அவங்களோட சின்னத்தை நம்பி போட்டியிடாமல் உங்களோட சின்னத்தில் நீங்கள் போட்டியிருந்தா நீங்களும் அமைச்சர் வந்து இடம்பெற்றிருக்கலாம்ல. ஏன் நீங்கள் அந்த முடிவு? அதாவது எந்த சின்னத்தில் போட்டியிடணுங்கிறதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேசும்போது பேசக்கூடிய பேச்சுக்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அதை பற்றி பேசுகிறதுங்கிறது அது சரியான ஒரு நிலைப்பாடாகவே எனக்கு தெரியலை. அன்னைக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், அந்த சின்னத்தில் போட்டியிடணும், நம்ம ஒத்துக்கிறோம், இத்தனை சீட்டுன்னு ஒத்துக்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வந்து அன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே, அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கலாமே
அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் அது ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு ஒரு நினைப்பு வரும். அது அப்படி நினைக்கக்கூடாது. அந்த நிலைப்பாடு சரியில்லாதது. அது ஏன் நீங்கள் வந்து மதிமுக சொன்னதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்க அப்படி சொல்கிறது தப்பு தான். அப்படி சொல்லக்கூடாது. துரதிருஷ்டவசம் அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக தவறான ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி இப்போ உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டியிட வந்து திமுக தரப்புல வந்து மதிமுகவுக்கு வந்து அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி உங்கள் கட்சிக்கும் வந்து நிர்பந்தம் வந்து செய்யப்பட்டுதா திமுக தரப்புல? இல்லை அப்படி அழுத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றும் தரப்படலை. இது வந்துங்க அன்னைக்கு வந்துங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதில் வந்து அப்போ அழுத்தம் தந்திருந்தால் அவர் அப்போ போயிருக்கலாம் இல்லை? இப்போ கமலஹாசன் பண்ணார்ல, சொன்னார் இல்லையா? அது மாதிரி மதிமுக அன்னைக்கே வந்து எங்கள் சிரத்தில் நின்னா நிற்போம், எல்லாம் நிற்க மாட்டோன்னு சொல்லிட்டு வேறு கூட்டணிக்கு போயிருக்கலாம், செஞ்சுருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு செஞ்சுருக்கலாமே. அதனால் வந்து இன்னைக்கு வந்து அதை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. ஏன்னா வேறொரு நிலைப்பாடு எடுத்த பின்னாடி நீங்கள் வந்து இது எப்படின்னா, ஒரே வீட்டில் எல்லாரும் வசிக்கிறோம், இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோங்கிறதுக்காக இந்த வீட்டு மேலே வெளியே போயிட்டு நெருப்பை பற்றி வீசிட்டு போகிற மாதிரி, அது வந்து நியாயமான நிலைப்பாடே அல்ல. அரசியல் என்றல்ல, வாழ்க்கை என்றல்ல, எங்குமே இருந்த இடம் நல்லா இருக்குன்னு நினச்சா மட்டும்தான் போகிற இடம் நல்லா இருக்கும். ஆனால் வைகோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே சக கூட்டணி கட்சியை வந்து விமர்சனம் செய்வது அரசியல் நாகரிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் வந்து ஒரு தடுமாற்றத்தில், நீங்கள் பேசுகிற மாதிரி நாகரிகமாக அவர் பேசலை. அந்த வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூச்சப்படுறீங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பத்திரிக்கையாளர் முன்னாடி கொஞ்சம் தடுமாறி தான் அதை பேசினாருன்னு தான் என்னால் எடுத்துக்க முடியுது. அது தேவையில்லாதது. ரைட், ஒரு அரசியல் கட்சியில் ஒரு கூட்டணியில் ஒரு முடிவெடுக்கிறாங்க. எஸ், எங்கள் கூட்டணியில், அதாவது எங்களுடைய கட்சியில் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுவில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவுப்படி நாங்கள் போகிறோம். இனி போகிற இடத்தை பற்றி பேசலாமே ஒழிய நீங்கள் வந்து இருந்த இடத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது தவறான ஒரு போக்கு. இப்போ திமுக கூட்டணியே இல்லை அப்படின்னு சொன்ன இடதுசாரிகளை வந்து நீங்கள் கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சுருந்தீங்க. ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு? இல்லை, திமுகவில் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாமே ஒழிய திமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற எனக்கு கோபம் வர்றதுன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேன். தேமுதிக இருக்காங்க, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்காங்க, ஒரு ஜவஹர்லா அவர் இருக்கார். ஸோ இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் இருக்கும்போது அப்படி வந்து நீங்கள் வந்து கூட்டணியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் புதுசாக கூட யாராவது கூட்டணி வரலாம். நான் இது இல்லாமல் இன்னும் திமுக கூட்டணிக்கு புது கட்சிகள் கூட இன்னும் ஏதாவது வரலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் இருக்குது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன இருக்குது, நாங்கள் அங்கே போய் ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா வந்து என்னென்னா, இப்போ அவங்க வந்து தாவேக்காவுக்கு எப்போ இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போ இருந்தே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அல்லது ஐஎம்எல் ஆகட்டும், அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய பேச்சுக்கள் மாறி 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 பேசுகிறாங்க. முதல்ல இங்கே ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள், ஆனால் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள், அப்புறமா வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் எந்த கூட்டணியிலையும் இல்லை அப்படின்னாங்க. இப்படி மாறி 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 நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கீங்க. அவர் இப்படி தடுமாறி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இல்லை. பேசும்போது தெளிவாக அவர் வந்து ஆணித்தரமாக ஒரு பேசக்கூடியவர். இன்னைக்கு வேற வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள் போகிறாங்க, அதை வந்து அன்னைக்கு வந்து இது சரியில்லாதது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, இதை வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி சொன்னவர் மறுபடியும் அப்படியே மாற்றி அது உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறார். இதை மறந்துட்டு சொல்கிறாரா என்ன? அது என்ன, ஏன் வந்து அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டு இப்படி வந்து மாறி மாறி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு வந்து இன்னும் வந்து எப்படி வந்து தாவேக்கா இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி இப்போ அதிமுகவிலேருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிகள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை அவங்க நம்பலை, அதே போல் இவங்க வந்து தாவேக்காவை நம்பலைன்னு அர்த்தம். அதனால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி ஒரு வேலைக்கு வர வேண்டி இருக்குமோ அப்படிங்கிறதுனால இவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அவங்க நிலையில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் அதுக்கான காரணம். அதனால் வந்து கூட்டணியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லாமே ஒழிய கூட்டணியே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அது இப்படி யாரும் சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக வந்து கூட்டணி ஆதரவு இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவதுங்க, ஒன்ஸ் வெளியே போயிட்டோம்னா அதையெல்லாம் பேசக்கூடாது. மக்கள் முடிவு பண்ணுறாங்க இல்லையா? இது வந்து அப்படி அல்ல. இது வந்து பின்ன என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ வந்து அதிமுகவிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றதே வந்து தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை வந்து இன்றைக்கி வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியுது இல்லையா? இன்றைக்கி வந்து கொலைகளாகட்டும் அல்லது பாலியல் விவகாரங்களாகட்டும் நிறைய வருது.
அதில் தாவேக்க நிர்வாகிகளே நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய கடந்த கால வரலாறுகள்லாம் இன்றைக்கி வந்து வீடியோக்களாக வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பயிர்க்கடனை வந்து எதுக்காக முதல்ல 50,000னாங்க, அப்புறம் 75,000னாங்க. முதல்ல எவ்வளவு கடன் வாங்கலாங்கன்னு வச்சு வந்து அது தள்ளுபடி பண்ணுறதே ஒரு தவறான கான்செப்ட். இது வந்து ஏக்கர் கணக்கில் தான் வரணும். 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு இவ்வளோ தள்ளுபடி, 5 ஏக்கர், ஏன்னா தேர்தல் வாக்குறுதியும் அப்படி தானே கொடுத்தாரு. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி, அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து 50,000 ஒரு முறை, அப்புறம் 75,000, இது என்ன பேரமாக பேசுகிறாங்க. இப்போ விவசாயிகள் ஊர் பூரா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு? எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுறாங்கிறாரு. இன்னும் எதிர்க்கட்சிகள் போராட்டமே ஆரம்பிக்கலை. விவசாயிகளோடு சேர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டமே ஆரம்பிக்கலை. பிரதான கட்சியும் அதாவது இவங்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு எதிராக அதில் போராட்டமே யாரும் ஆரம்பிக்கலை. விவசாயிகள் தன்னெழுச்சியாக தமிழ்நாடு பூரா இன்றைக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். விவசாய சங்கங்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கட்சிகள் தூண்டி விட்டு பண்ணுறாங்கன்னு அவர் வந்து யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இப்படிலாம் இருக்கும்போது மக்களுடைய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தவிர்க்கணும். நம்ம 5 வருஷம் அவங்க இருக்கட்டும்னு வாழ்த்துறோம். ஆனால் அதே சமயத்தில் இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் உடனே நிறைவேற்றணும்னு யாரும் கோரிக்கை வைக்கலை, அதெல்லாம் யாரும் கேட்கலை. அதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு கால அவகாசம் கொடுக்க முடியாது. தினசரி இரவு மின்வெட்டு வருதுன்னு சொன்னால் அதுக்கு கால அவகாசம் கொடுக்க முடியாது. எம்எல்ஏக்களை வந்து நம்ம வந்து மாற்றி கொண்டு வந்து பதவி விலக சொல்லி நம்ம வந்து நாளைக்கு இடைத்தேர்தலை கொண்டு வரோம்னு சொன்னால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. இதெல்லாம் அப்பப்போ கேட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் 6 மாதம் கழித்து கேட்க முடியாது. இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வருவாங்க, இடைத்தேர்தல் 2 மாதத்தில் வந்துடும். இது 6 மாதம் கழித்து கேட்க முடியுமா? அது என்ன பேச்சு? எதை இப்போ பேசணுமோ அது பேசி தான் ஆகணும். அது வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் அதை பண்ணி தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வராக்க வந்து திமுக வந்து திட்டம் தீட்டின காரணத்தால் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் அந்த மாதிரி கட்சிகள் வந்து நாங்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதா திமுக தரப்பு? நானும் கூட்டணியில் இருக்கேன் இல்லையா? எங்கள் கட்சியிலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். ஏன்னா அது வந்து டைட்டாக இருக்கிற நேரம். யார் எப்படி கூட்டணி சேர்ந்தாலும் அந்த 118, 119 இப்படி தான் இருக்குது. அப்போ எங்கிட்டையும் வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால் எங்கிட்டையும் பேசியிருப்பாங்க. அப்படி எங்கிட்ட யாரும் பேசலை. அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது, நீங்கள் தயாராகிங்க, ஓகேவா, அப்படி யாருமே பேசலை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், அது நடந்ததோ நடக்கலையோ சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிஎம்கேவும் சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கேவும் சொல்லிட்டாங்க. இடைப்பட்டு இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறாங்கிறதுக்காக இருந்த வீட்டு மேலே நெருப்பை வச்சுட்டு போகலான்னு தூக்கி நெருப்பு பந்தத்தை தூக்கி அந்த வீட்டு மேலே, கூரை வீட்டு மேலே போட்டுட்டு இவங்க போகிறதுக்கு பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு அதில். அதாவது தாவேகா அதிமுகலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக சொல்லி அப்புறம் ஏன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு கட்சியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தாவேகா சொல்லலாம். அதெல்லாம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஜனநாயகம் இல்லையா? அப்படிதான் சொல்றவங்க அது ஜனநாயகம். மதிமுகவில் நீங்கள் 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஜனநாயகம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஏன் சேரக்கூடாது? சேர்ந்தா என்ன தப்பு? எங்கேயாவது சட்டத்தில் எங்கேயாவது சேரக்கூடாதுன்னு இருக்கா? 2 பேர்த்துக்கும் கொள்கை மாறுபாடு இருக்கா? ஒருவேளை அப்படி அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுருக்கேன், இன்னைக்கு யாரும் இப்போ வெளியே போகிறாங்க பாருங்க எம்எல்ஏக்கள், இவங்க யாரும் போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மந்திரியா உட்கார்ந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்போ சொல்கிறாங்க? இதெல்லாம் வெளியே போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த நடக்கிறப்ப ஏன் அமைதியாக இருந்தாங்க? அப்போ அப்படி ஒன்று அமைஞ்சிருந்தா இவங்கெல்லாம் மந்திரி ஆகிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருந்துட்டு அது நடக்கலைன்னு சொன்னோன்னே இப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் திமுகவும் அப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க, அதிமுகவும் அப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதாவதுங்க ஒரு இது மாதிரி விஷயங்களில், கூட்டணி விவகாரங்களில் முதல்ல வந்து யாராவது 3வது மனிதர்கள் யாராவது பேச ஆரம்பிப்பாங்க. 3வது மனிதர்கள், ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட பேசும்போது அதான் சொன்னார், இது வந்து ஒரு ஹேசியமாக பேசப்பட்டது, 3வது மனிதர்கள் பேசினாங்க. இதையெல்லாம் அவரே வந்து ஆரம்பத்தில் சொன்னார்.
ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து இது வந்து இப்படி தான் இருக்குது. அதில் அதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்காவை பொறுத்தளவுக்கு இதை பேசி எப்படியாவது திமுகவை வந்து வலுவிலக்கு செய்யலாமா அப்படின்னு அவங்க நேற்று கூட அமைச்சர் பேசுகிறாரு. இன்னும் கூட திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி எல்லாம் உடச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் திமுகவும் அதிமுகவும் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? வேணும்னே. ஆனால் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பண்ணுற தப்பை மக்கள் வந்து உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க மாற்றி பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் வந்து இது வந்து என்னமோ வந்து ஒரு நடக்கக்கூடாத குற்றமா? ஏன் வேறு மாநிலங்களில் நடக்கலையா? அது நீங்கள் வந்து ஜெயிச்சு 20 நாட்களில் ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி போகிறீங்க. அதையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் இதில் என்ன வந்து பெருசாக வந்து ஒரு குற்றம் சாட்டுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.